ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சயின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். மண்ணெண்ணெயின் ஒளிவிலகல் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஒளியின் வேகம் காணும் சமன்பாடு மியூஸ் ஈக்குவல் டு n லாம்டாவாக இருந்தால் இதில் என்னன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்றது ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண். பேருந்து மற்றும் லாரிகளில் உள்ள ரேடியேட்டர்களில் நீரை குளிர்விப்பானாக பயன்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு அதிக வெப்ப ஏற்பத்திறன் இருக்கிறது தான் காரணம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் 29. தங்கம் டேஷ் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டுன்றது சரியான பதில், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், நீரானது தாவரங்களுக்கு வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுவதற்கு காரணமான பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. பரப்பு இழுவிசைன்றது சரி, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. கம்பளத்தில் கால்களை தேய்த்துவிட்டு கதவின் கைப்பிடிகளை தொடும்போது மின்னதிர்ச்சி ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னிறக்கம் அப்படின்றது சரியான பதில், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து, தங்கை இலைநிலை மின்காட்டியில் பயன்படுத்தப்படும் குமிழ் போன்ற அமைப்பில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை என்னன்னு கேட்டிருக்காங்க. பித்தளை அப்படின்றது உங்களோட சரியான பதில், உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து, எஸ்ஐ அலையில் 1 ஆட்டமின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 lakh பாஸ்கல் அப்படின்றது தான் கரெக்டு, உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து, அலோக அணுக்கள் டேஷ் கொண்டவைன்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறை இணைத்திறன்கள் கொண்டவை அப்படின்றது கரெக்ட் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து, இயற்கை வாயுவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து ராங் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பெருமளவில் வெப்பத்தை வெளியிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு ராங்கான சென்டென்ஸ் தான். குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்து சென்று சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கரெக்டான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூ. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக இது பயன்படுகிறது அப்படின்றது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எரியும் போது அதிக புகையை வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ராங்கான ஆப்ஷன். இப்போ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் ராங்காக இருக்கு. ஆனால் எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால ஏ மற்றும் டி நம்ம ஆன்சர் சொல்லணும். அடுத்து, நீர்வாயு என்பது எந்த வாய்ப்பாடு கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. CO + H2 அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து, உலோகங்களை அதன் தாதுவில் இருந்து பிரித்தெடுத்தலில் ஒடுக்கியாக பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்கரி அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். சலவை தூளின் பகுதி பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கால்சியம், ஆக்சிஜன் மற்றும் குளோரின் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். அடுத்து, கார்பனின் டால்டனோட குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹோலாக பிளாக்காக இருக்குது பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் அதுதான் கரெக்டு. அடுத்து, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, தாமிர சல்ஃபேட் அப்படின்றது வந்து மயில் துத்தமாக பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், இரும்பு சல்ஃபேட் கேட்டிருக்காங்க. இரும்பு சல்ஃபேட் வந்து பச்சை துத்தம்னு சொல்லுவோம் இதை நம்ம. அடுத்து, பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட் பீட்டர். கால்சியம் சல்ஃபேட் அப்படின்றது ஜிப்சமை குறிக்கும். இது வந்து உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் சரியாக பொருந்திருக்கு. அடுத்து, ஃப்ரைன் கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது வெளிவருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு வெளிவரும், குளோரினும் வெளிவரும், நைட்ரஜன் புரோமின் வெளிவராது. ஸோ ஏ மற்றும் பி அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்து, வேர்க்கடலில் டிக்கா நோயை ஏற்படுத்தும் உயிரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செர்கோஸ்போரா, பெர்சோனைட்டா அப்படின்றது கரெக்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து, தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுவது யாதுன்னு கேட்டிருக்காங்க. பிரயோஃபைட்டா அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. உலக காடுகள் தினம் கொண்டாடப்படுறதோட டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. March 21 அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து, உலக நீர் தினம் கேட்டிருக்காங்க. March 22 கரெக்ட் ஆன்சர். அடுத்து, சுற்றுச்சூழல் தினம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. June 5. ஓசோன் தினம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உங்களோட September 16 ஃபர்ஸ்ட்டில் இருக்க பாருங்கள் இது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ரெண்டாவது ஆப்ஷனில் பொருந்தி இருக்கு. இதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பசுமை இல்ல வாயுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வரும், CO2, O3, NO, CH4. ஸோ தேர்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து, பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. முண்டனையா மூட்டு கணுக்காலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு தவறான இணை. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சுழலச்சு மூட்டு வந்து முள்ளெலும்பு சுழல்ன்றது ட்ரூ தான். கீழ் மூட்டு முழங்காலில் இருக்குது. சேன மூட்டு வந்து கட்டை விரல். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது மட்டும் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் நம்மளோட பொருந்தாத இணை. டேஷ் என்னும் நொதியின் உதவியினால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன கேட்டிருக்காங்க. சைமஸ் அப்படின்றது அந்த நொதியோட பேர். கண்ணின் நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளான திசு படலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கருவிழி அப்படின்றது தான் சரியான ஆப்ஷன், உங்களோட ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. அமீபா ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல பயன்படும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலிக்கால்கள் அப்படின்றது தான் சரியான பதில்.
அடுத்து மனித உடலில் அசையாத மூட்டு அமைந்துள்ள பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. மண்டை ஓடு அப்படின்றது தான் உங்களோட சரியான பதில். கடைசி தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 51லேருந்து பழவேற்காட்டில் டச்சுக்காரர்களால் 1613 கட்டப்பட்ட கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெல்ரியா கோட்டை அப்படின்ற தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். தஸ்தக் என்பது என்ன வரின்னு கேட்டிருக்காங்க. சுங்க வரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 1912 அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக டேஷ் தலைமையில் ராயல் கமிஷன் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. லிங்டன் பிரபு அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பூலித்தேவர் அப்படின்றது சரியான பதில். 1857 புரட்சியின் போது இந்தியாவில் பேரரசராக அறிவிக்கப்பட்ட முகலாய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் பகதூர் ஷா அப்படின்ற ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆங்கிலேயர்களுடன் சிவகங்கை முற்றுகையின் போது ராணி வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கோபால நாயக்கர் அப்படின்ற 2வது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கேடா சத்தியாகிரகம், வேலூர் கழகம், தக்னா கழகம், பர்தோலி சத்தியாகிரகம். இது எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் வந்து வேலூர் கழகம் செகண்ட் ஆப்ஷன். வீரராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு டேஷ் பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ பள்ளின்றது சரியான ஆப்ஷன். திணைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. செம்மண் அப்படின்றது சரியான பதில். சலவை கற்களின் துகள்களிலிருந்து டேஷ் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன கேட்டிருக்காங்க. நெகிழின்றது சரியான பதில். டேஷ் என்பது காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நிலவரப்படத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்ட் ரோஸ் அப்படின்றது கரெக்ட் ஆப்ஷன். பனி மூடிய எரிமலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளிமஞ்சரோ அப்படின்றது சரியான பதில். அடுத்து பாருங்க, ஆரஞ்சு ஜாம்பசி நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு வறண்ட முட்புதர் நிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கலகாரி பாலைவனம் அப்படின்ற முதல் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்த நைல் நதியின் 2 முக்கிய துணையாறுகளில் ஒன்றான நீல நைல் டேஷ் நாட்டில் உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தியோப்பியான்றது உங்களோட சரியான ஆன்சர். இயற்கை அமைப்பு புவிப்படத்தில் மிக குறைந்த உயரமுள்ள பகுதிகளை குறிக்க பயன்படுத்தப்படும் நிறம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெளிர் பச்சை அப்படின்றது சரியான பதில். நிலத்தின் அமைவிடம் மற்றும் எல்லையை அறிய உதவும் புவிப்படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காணி புவிப்படங்கள் அப்படின்றது சரியான பதில் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை ஆளுநரோட பணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர் முதலமைச்சரையும் ஏனைய அமைச்சர்களை நியமிக்கிறார்ன்றது கரெக்டு தான். ஆளுநர் மாநிலத்தின் பல்கலைக்கழக வேந்தராகவும் செயல்படுகிறார், இதுவும் கரெக்டு தான். ஆளுநர் மாளிகையின் தலைமை நிர்வாகி ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது ஆக்சுவலாக தவறு. ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்ன்றதும் கரெக்டு தான். அப்போ சி மட்டும் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ சி மட்டும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து அப்படின்றது சரியான பதில். சமய சார்பினை என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் கேப்ஸ் ஹோல்யோக் அப்படின்றவங்க. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஆர்டிகல் டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 16 தான் டிஃப்ரெண்ட் மற்ற எல்லாத்துல இருந்தும். வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் காரின் நம்பர் பிளேட்டை டேஷ் வண்ணத்தில் பயன்படுத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஞ்சள் கலரில் இருக்கும், எல்லோ கலர். அடுத்து 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரேசிலியா மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலைகள் பாதுகாப்புன்ற 3வது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃபீல்டு மார்ஷல் என்பது டேஷை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய இராணுவத்தில் அடையக்கூடிய உயர்ந்த பதவி அப்படின்றது தான் ஃபீல்டு மார்ஷல். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கரோலினா அப்படின்றது வந்து தங்க நாணயத்தை குறிக்கும். ஏஞ்சலினா அப்படின்றது வந்து வெள்ளி நாணயத்தை குறிக்கும். அப்புறம் வந்து கப்ரூன் கேட்டிருக்காங்க, செம்பு நாணயத்தை குறிக்கும். டின்னி அப்படின்றது வந்து வெங்கல நாணயத்தை குறிக்கும். இதுதான் சரியான ஆப்ஷன். இது உங்களோட 3வது ஆப்ஷனில் கரெக்டாக பொருத்தியிருக்காங்க. முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலவாணியை சேமிப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் அப்படின்ற 2வது ஆப்ஷன் சரியாக இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.